Sum number 24. XY Limited is considering two mutually exclusive project. So mutually exclusive அப்படின்னா ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கும். ஏதாச்சும் ஒன்னு எடுத்தோம் அப்படின்னா இன்னொன்னு எடுக்கக்கூடாது. எக்ஸ் ஒய் இருக்குன்னா ஒன்னு ஒய் எடுத்தோம்னா எக்ஸ் எடுக்கக்கூடாது, எக்ஸ் எடுத்தோம்னா ஒய் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு மீனிங் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். போத் ரெக்வயர் சின்சியர் கேஷ் அவுட் ஃப்ளோ. ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே நமக்கு வந்து 1 crore வந்து நமக்கு வந்து கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஓகேவா? ஓவரால் ரெண்டுக்குமே லைஃப் வந்து 5 years. கேஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு அதாவது பிவி ஃபேக்டருக்கு வந்து 10% சொல்லிட்டாங்க, டாக்ஸ் வந்து 50% சொல்லிட்டாங்க. தி ப்ராஜெக்ட் வில் பி டிப்ரிசியேஷன் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ், ஸோ நோ ப்ராப்ளம். தி நெட் கேஷ் ஃப்ளோ பிஃபோர் டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நீங்க சம் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது இந்த இது வந்து நமக்கு அந்த டிப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இல்ல டிப்ரிசியேஷன் டாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இல்ல எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைனல் நெட் இன்கம் நமக்கு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கேஷ் ஃப்ளோ, அதுல இருந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுவோம், அதுல இருந்து டாக்ஸ் மைனஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட பிவி ஃபேக்டர் 10% சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்கம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ப்ராஜெக்ட் 1 எடுத்தா இதை எடுக்கக்கூடாது, இதை எடுத்தா இதை எடுக்கக்கூடாது. அப்போ எதை எடுக்கணும்? நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு எதுல ஹையர் நெட் பிரசன்ட் வேல்யூ இருக்கோ அந்த நெட் பிரசன்ட் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எந்த ப்ராஜெக்ட்ல அதிகமா இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்கம் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் எல்லா வருஷத்துமே சேம் இன்கம் தான் இருக்கு. அப்ப நம்ம ஆனுட்டி ஃபேக்டர் வச்சு மல்டிபிள் பண்ணி ஒவ்வொரு வருஷமே இன்கம் வேற வேறையா இருக்கு. அப்ப நம்ம தனித்தனியா பிவி ஃபேக்டர் வச்சு போடணும். பிவி ஃபேக்டரும் அவங்களே கொடுத்துட்டாங்க, நமக்கு கண்டுபிடிக்கிற வேலை இல்லை. நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க, பேபேக் பீரியட் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ கேட்கறாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் 1க்கு பாருங்க. ப்ராஜெக்ட் 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல, எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமே நமக்கு இன்கம் வந்து 4,000 தௌசண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 4,000 4,000 4,000 ப்ளஸ் டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இதோட காஸ்ட் வந்து 1 crore டிவைடட் பை லைஃப் ஆஃப் சால்வேஜ் வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே டிப்ரிசியேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ எல்லாருமே சேம் டிப்ரிசியேஷன் தான். நெக்ஸ்ட் நமக்கு கேஷ் ஃப்ளோ வந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணீங்கன்னா எபிட் கிடைக்கும். அதுல இருந்து டாக்ஸ் 50% சொல்லியிருந்தாங்களா? ஸோ அந்த 50% இதுல இருந்து 50% போட்டீங்க அப்படின்னா 1000 எல்லாத்துக்குமே சேம் தான் கிடைக்கும். நெட் இன்கம் 1000. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம நெட் கேஷ் ஃப்ளோனா இன்கம்ல இருந்து நம்ம மறுபடியும் அகைன் டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவோமா? ஸோ டிப்ரிசியேஷன் 2000. ஸோ இந்த இன்கம் 1000 இது இங்க மென்ஷன் பண்ணல, நீங்க எழுதிக்கோங்க புக்ல. இந்த 1000ல இருந்து அகைன் டிப்ரிசியேஷன் ஆட் பிளஸ் 2000 ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நெட் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். 3000 3000 3000. ஓகேவா? ஸோ பேபேக் பீரியட் கண்டுபிடிக்கணும். பேபேக் பீரியட்னா நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு எவ்வளவு கேஷ் ஃப்ளோ 1 crore. ஓகேவா? ஸோ 1 crore நமக்கு இங்கே கிடைக்குது, பிட்வீன் இது ரெண்டுக்கு தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ குமுலேட்டிவ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் சென்ட்ரல் தான் நம்ம போட்ட 1 crore வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க போட்டுருக்காங்க பேபேக் பீரியட், இது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பேபேக் பீரியட் போட்டாங்க அப்படின்னா 3.43 இயர்ஸ்லயே நம்ம வந்து போட்ட பணத்தை எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு சம்ல இந்த புக்ல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. நான் ஒர்க் அவுட் பண்றேன், எழுதிக்கோங்க. நமக்கு பேபேக் பீரியட் கேட்டிருக்காங்க, அது ஒர்க் அவுட் பண்ணிட்டான். பட் நெட் பிரசன்ட் வேல்யூ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணல. ஓகேவா? பேபேக் பீரியட நிப்பாட்டிட்டான். ஸோ நெட் பிரசன்ட் வேல்யூ பேபேக் பீரியட் நான் ஒர்க் அவுட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் 1 நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சாரி. ஸோ அகைன் நெட் பிரசன்ட் வேல்யூ நான் என்ன சொன்னேன், சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, ஸோ நெட் இன்கம் நமக்கு இங்க எவ்வளவு வருது? ப்ராஜெக்ட் 1க்கு சம் பாருங்க. எல்லா வருஷமே நமக்கு எவ்வளவு வருது? 3000 தானே வருது. ஸோ நான் என்ன சொன்னேன், எல்லா வருஷமே சேம் இன்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்கம் இன்டு அதோட ஆனுட்டி ஃபேக்டர். ஆனுட்டி ஃபேக்டர்னா என்ன? அந்த பெர்சன்டேஜ் பிவி ஃபேக்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுட்டி ஃபேக்டர் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது பாருங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ இன்டு ஆனுட்டி ஃபேக்டர் மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே,
ஸோ 3000ங்கிறது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் வர இன்கம் இன்ட்டு ஆனுட்டி ஃபேக்டர், அதை எல்லாத்தையுமே பி ஃபேக்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 3.79 சம்திங் வரும். ஓகே, ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 1000. ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 1370 வரும் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இது வந்து ப்ராஜெக்ட் ஒன்னோட, நான் இங்க ஒர்க் பண்ணது ப்ராஜெக்ட் 2 ஒர்க் பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட் ஒன்னோட பார்த்துக்கோங்க நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்ன, சேம் அதே தான். சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ டிவைடட் பை கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 2000 into 3.7 11,370 divided by 10,000 போட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் 1.14 வரும். ஓகேவா? ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஒன்னோடது முடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் 2. ஸோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் 2ஓட கேஷ் இன்ஃப்ளோ அவங்களை சொல்லி சம்பளம் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு. அது கூட டிப்ரிசியேஷன் ஆட் பண்றோம், எபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ எபிட் இங்க பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ 2000 இருக்கு, அதோட டிப்ரிசியேஷன் 2000. ஸோ ரெண்டுமே மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இங்க ப்ராஃபிட் இன்கமே இருக்காது. இன்கம் இல்லை அப்படின்னா டாக்ஸ் பே பண்ண மாட்டோம். ஸோ நெட் இன்கம் 0. ஓகேவா? மத்தெல்லாம் சேம் அதே தான். நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இங்க எல்லா வருஷமே இன்கம் தனித்தனியா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்துக்குமே தனித்தனியா நம்ம பே பேக் பீரியட் கண்டுபிடிக்கணும். சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடி போட்டோம் அப்படின்னா 4,000 கூட இந்த 250 ஆட் பண்ணீங்கன்னா 650, 6,500 கூட 2,000 800 500, இது கூட 3,500 ஆட் பண்ணீங்கன்னா இங்க தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். 8,500 பிளஸ் 3,500 போட்டீங்க அப்படின்னா 12,000 வரும். ஸோ 12,000 இங்க மாத்திக்கோங்க, ஒரு 0 மட்டும் இங்க போடல. ஸோ 12,000 கூட 3,500 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6,500. ஓகேங்களா? ஸோ நார்மலா பே பேக் பீரியட் கண்டுபிடிக்க மாதிரி தான். இந்த ப்ராஜெக்ட் 2க்கு நமக்கு பே பேக் பீரியட் அவங்க கண்டுபிடிக்கல. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ பே பேக் பீரியட் நான் ஒர்க் அவுட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, ஸோ சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க இன்கம் இருக்கா? ஸோ இந்த இன்கம் கூட அதோட பிவி ஃபேக்டர் இங்க சம்ல என்ன சொல்லிருக்காங்க? பிவி ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பிவி ஃபேக்டர்னு. ஓகே, ஸோ அந்த இன்கம் கூட பிவி ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்னா 11,760 மைனஸ் நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ 1 crore rupees in thousands. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 1,766 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வீட்டில் இருக்கிறப்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ சம் புக்ல அதுவும் ஒர்க் அவுட் பண்ணல. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்ன? இங்க மைனஸ் பண்றீங்களா, அதை அப்படியே டிவைட் பண்ணணும். ஸோ சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ டிவைடட் பை கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, ஸோ இது அப்படியே தான் 11,760. ஒர்க் அவுட் பண்றது விசிபிளா இருக்குல்ல? எஸ் சார். ஓகேப்பா. 2,000. ஸோ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 1.176 வரும். ஸோ நெட் ப்ரெசன்ட் வேல்யூவும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ப்ராஜெக்ட் 2ஓட நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒன்னோ இல்ல அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் 1ல நமக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 1,370 இருக்கு. இங்க வந்து
1766 இருக்கு. இப்ப ரெண்டே கம்பேர் பண்றப்ப நமக்கு ப்ராஜெக்ட் 2ல வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ ஆஸ் பர் நெட் பிரசன்ட் வேல்யூ படி பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் 2 வந்து நம்ம அதிகமா எடுக்கலாம். ஏன்? அங்க வந்து நமக்கு ஹையர் என்பிவி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒன்னோ இல்ல ஒண்ணுக்கு மேல இருக்கணும். இப்ப இங்க ப்ராஜெக்ட் 1ல எவ்வளவு இருக்கு, 1.14 இருக்கு, இங்க 1.17 இருக்கு. ஓகேவா, இது 18 கூட மாத்திக்கலாம், 1.18. ஏன்னா 7க்கு அப்புறம் 6 இருக்கனால நீங்க 18 மாத்திக்கலாம். சோ அப்படி பார்த்தாலுமே நமக்கு ப்ராஜெக்ட் 2 தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் படி கூட இருக்கு, ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி எழுதிட்டு நீங்க கீழே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 லைன் எழுதிடணும். ஹையர் என்பிவி இருக்கனால நான் ப்ராஜெக்ட் 2 சூஸ் பண்றேன், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ப்ராஜெக்ட் 2ல வந்து அதிகமா இருக்கு, சோ அதை நான் சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே நீங்க கமெண்ட் கொடுக்கணும்.